ஸ்ரீ மகா பெரிவாவின் அற்புதங்களையும் மகா பெரிவா காலத்தில் பக்தர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் நாம் பார்த்து கொண்டுள்ளோம். தற்போது ஸ்ரீ மகா பெரிவாவின் அற்புதங்களை நாம் தற்போது காண்போம். இந்த வாரம் நாம் காண இருப்பது பெரிவா நமக்கு சொன்ன பல விஷயங்களை அதில் ஒரு துளியை நாம் பார்ப்போம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா நாமெல்லாம் நன்றாக வாழ்வதற்கு பலவிதமான பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாம் சொல்லியிருக்கா. அதில் ஒன்று இன்னைக்கு நம்ம பார்ப்போம். பெரிவா நாமெல்லாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்காக பிடியரிசி திட்டம் அப்படின்ட்டு பக்தர்களுக்கு சொல்லியிருக்கா. என்ன அந்த பிடியரிசி திட்டம்? நம்ம இந்து தர்மத்தில் நித்தியமே தானம் தர்மம் கைங்கரியெல்லாம் பண்ணணும். எல்லாராலையும் டெய்லி பண்ண முடியுமா? முடியாது. எல்லாராலையும் நித்தியம் அன்னதானங்கள் பண்ண முடியுமா? முடியாது. எல்லாராலையும் நித்தியம் ஒரு கைங்கரியங்கள் ஒரு தானங்கள் ஒரு தர்மங்கள் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ பெரிவா பின்னால் நடக்க போகும் நம்மளோட சோம்பேறியங்கள் நாம் எப்படி இருப்போம் அது எல்லாத்தையும் முன்கூட்டியே உணர்ந்து பெரிவா நம்மளுக்கு ஏற்ற மாரி நிறையா சொல்லியிருக்கா. அதில் ஒன்று தான் பிடி அரிசி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்ன பிடி அரிசி திட்டம் அப்படின்னா, நம்ம ஆற்றுல நித்தியமே சமைக்கிறோம். அப்போ நம்ம ஆற்றுல சமைக்கும்போது இன்றைக்கி நான் ஒரு படி அரிசியோ 2 படி அரிசியோ இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். அந்த 2 படி அரிசி சமைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் அரிசி எடுத்து போட்டுட்டேன். இன்றைக்கி நான் அந்த அரிசியிலேருந்து ஒரு புடி அரிசி எடுத்து ஒரு பானையில் போட்டேன். ஏன் பானையில் போடணும் அப்படின்னா, இந்த மண் பானை என்பது பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதம் என்ன? நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று. இந்த பஞ்சபூதம் இல்லாமல் நாம் கிடையாது. அந்த நிலத்திலேருந்து எடுத்த மண்ணினால் அந்த மண்பாண்டம் தயாரிக்கிறதுக்கு அந்த மண் தேவைப்படுது. மண்ணில் நீரை சேர்த்து அதை குழச்சி அதை பக்குவமாக கொண்டு வந்து ஒரு பானையாக வடிவம் கொண்டு அதில் அதை சுடுறதுக்காக அக்னினால் அதை சுத்தப்படுத்துகிறா. எப்போ நம்ம ஒரு அக்னியை வச்சு சுத்தம் பண்ணுறோமோ அந்த பொருள் சுத்தமாகிடுது. எந்த தோஷம் இருந்தாலும் அடிபட்டு போயிடும். அந்த அக்னினால் சுடும்போது அக்னி நல்லா எரியறதுக்கு காற்று வேணும். அந்த காற்று எரிஞ்சு அக்னி எரிஞ்சு மேலோக்கி போகிறது வாயு. இவன் பஞ்சபூதங்களோட சேர்றது அந்த மண்பானை. அந்த மண்பானையில் நாம் நித்தியமும் இந்த பிடியரிசி எடுத்து போட்டு அதை பக்கத்தில் உள்ள ஆலயத்திற்கு 1 மாதத்திற்கு ஒரு முறை இந்த பானை நிரம்பிய பிறகு அந்த பானையில் உள்ள அரிசியை எடுத்துக்கிட்டு மேலும் உங்களுக்கு தேவையான அளவு அரிசி வாங்கி கொடுக்கலாம் ஆலயத்திற்கு. அரிசி ஆலயத்திற்கு கொடுக்கும்போதோ அல்லது யாருக்காவது தானம் கொடுக்கும்போதோ நாம் அதனுடன் வெல்லம் பைத்தம்பருப்பு சேர்த்து வாங்கி கொடுத்தால் நல்லது. இதேமாரி செய்வதால் நமக்கு நீங்கள் எந்த சனத்தில் ஒரு பிடி அரிசி எடுத்து போட்டீர்களோ அன்றைய தினமே நீங்கள் அன்னதானம் செய்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளோட தோஷங்கள் பாவங்கள்லாம் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும் தான் பெரிவா அந்த பிடியரிசி திட்டம்னு சொல்லியிருக்கா. எல்லாரும் அன்னதானம் பண்ணணும் அப்படின்ட்டு. பெரிவா இருக்கும் காலத்தில் பெரிவா எங்கே போனாலுமே அங்கே பெரிவா மடத்தில் இருக்கும்போதும் சரி, பெரிவா எங்கே கேம்பு போனாலுமே அங்கே இவா அப்படின்னு ஒரு இந்த பாகுபாடே பெரிவா இடத்துல கிடையாது. பெரிவா பொறுத்த வரைக்கும் மத வேறுபாடுகள் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, பெரிவா பொறுத்த எல்லாம் சமம். அந்தமாரி வாழ்ந்த மகா பெரிவா மகான். அப்போ மடத்துக்கு வர்றவாளும் சரி, பெரிவா ஒரு கேம்பில் இருக்கும்போதும் சரி, அங்கே வர்றவா எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகணுன்ட்டு மகா பெரிவா நினைப்பா. அப்போ அந்த காலத்தில் பெரிவா இருக்கும்போது ஒரு பக்தர் இருந்தார். அவர் தான் அன்னதான சிவன்
அப்படின்னு பெரியவாளால் சொல்லப்பட்ட ஒரு பக்தர். தேய்பெருமான் நல்லூரில் அவர் இருந்தார். அவர் எப்போதுமே அன்னதானத்திற்காக ஒரு மாட்டு வண்டி எடுத்துகிட்டு போவார். கடை வீதியில் மாட்டு வண்டி போகும், நிப்பாட்டி வைப்பார். கடைக்காரர்கள் எல்லாம் அன்னதானத்துக்கு தேவையான இந்த அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாம் அந்த மாட்டு வண்டியில் வைத்து விடுவார்கள். அந்த மாட்டு வண்டி நிரம்பிய பிறகு அவர் யாரிடமும் ஒரு துளி கூட வாங்க மாட்டார். அப்பேற்பட்ட அந்த அன்னதான சிவன் அவர்கள் பல அன்னதானங்களை செய்து வைத்துள்ளார்கள். அந்த காலத்தில் செய்யப்பட்ட அந்த அன்னதான பாத்திரங்கள்லாம் அவ்வளோ பெரிய பாத்திரங்கள். அந்த சாப்பிட்டான்னா அந்த ஒரு முறத்தால் தான் அந்த அரிசியெல்லாம் இது பண்ணி போடுவான். அந்த அளவுக்கு அளவுகள், அந்த உப்பு அளந்து போடுறது முறத்தால் அள்ளி போடுவான், இத்தனை அளவு அப்படின்ட்டு. அந்த அன்னதானத்தை அவ்வளோ சிறப்பாக பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி நம்ம காஞ்சி மடத்தோட ஒரு இந்த பொருட்கள்லாம் பாதுகாக்கப்பட்ட இடத்துல அதை வந்து நம்ம எக்ஸிபிஷன் சொல்லுவாள். நம்ம பெரியவா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாமே பாதுகாப்பாக வச்சுருக்கா, பார்வையிறதுக்காக எல்லாரும் போயிட்டு பாருங்கோ. விசேஷமாக பெரியவா காலத்தில் அப்படி அன்னதானங்கள் அப்படி சிறப்பாக பண்ணிட்டு இருந்தால் இன்றைக்கும் காஞ்சி காமகோடி மடத்தில் யார் போனாலும் அவளுக்கு பெரியவா பேரில் அங்கே அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு, சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ இருக்கிற ஸ்ரீ விஜேந்திர பெரியவாவும் ரொம்ப சிறப்பாக வர்ற சேவார்த்திகள் எல்லாத்துக்கும் நித்தியம் அன்னதானத்தோட பெரியவாவோட ஆட்கணக்கு இணங்க குரு கிருபையோட அவள் நித்தியம் அந்த கைங்கரியத்தை பண்ணிகிட்டு இருக்கா. காஞ்சி காமகோடி பீடத்தில் நாமெல்லாம் காஞ்சி காமகோடி பீடத்துக்கு இது ரொம்ப சந்தோஷமான இது. நாமெல்லாம் நித்தியம் நமக்கு முடிந்த ஒரு அன்னதானத்தை பெரியவா சொல்லப்பட்ட பிடியரிசி திட்டம் மூலமாக அந்த அரிசியை சேர்த்து வைத்து அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு கொண்டு அந்த அரிசியை கொடுத்து அந்த பெரியவாவின் பரிபூர் அனுகிரகத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து கொள்ள அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.